இவர் மக்களோடவே இருக்காரு, ஆட்சி இல்ல, அதிகாரம் இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, எதுவுமே இல்லாதவனை பார்த்து ஏன் நீங்க பயப்படுறீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். திராணி இருக்கா திமுக காரனுக்கு பதில் சொல்றதுக்கு? யாருக்காவது திராணி இருக்கா? ஒருத்தருக்கும் இல்ல. எந்த இடத்துலயுமே கூட செய்யல. அதுக்காக அதோட ரியாக்ஷன் தாங்க இது எத்தனையுமே. திமுக தான் சொல்றாங்கன்றது நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் திமுகவை அழிச்சோம்னு நினைக்கிறது திமுகவுடைய ரியாக்ஷன் இல்லையா? முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு ஒரு பயம் இருந்தா இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கணும். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு கடந்து போனாரு துணை முதலமைச்சர். அது வந்து பயத்தினுடைய வெளிப்பாடு இல்லையா? அவசியம் இல்லைன்னு சொல்றது பயம். ஆமா, வேற நீங்க வந்து ஒரு உங்க தாத்தா முதல்வர், நீங்க உங்க அப்பா முதல்வர், நீங்க இப்ப துணை முதல்வர், அமைச்சரா இருக்கீங்க, எம்எல்ஏவா வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இங்க என்னத்தெல்லாம் கட்டிட்டு வந்து கொடுத்துட்டீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக? படம் நடிச்சதை தவிர்த்து எத்தனை சமூக புரட்சியான படத்தை நடிச்சு கொடுத்துட்டீங்க. அப்ப எதுவுமே இல்லாம நீங்க வந்திருக்கும் போது விஜய் வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்.